ஹலோ கைஸ், வணக்கம். நான் சீனிவேல்ராஜன். இது உங்கள் ட்ரெண்டிங் டோன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் டேரக்ட் மேனுஃபேக்சரிங். என்னடா ஒரு தோட்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே டேரெக்டாக வந்து ஃபார்ம்லேருந்து கோகோனட் எடுத்து அதை வந்து சோலார் ட்ரையர் வந்து ட்ரை பண்ணி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனுடைய முழு தகவல் இங்கே எந்த மாதிரியான தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு உங்கள் ட்ரெண்டிங் டோனை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ வெள்ளை எண்ணெய் ஃபுட்ஸுங்க. அதாவது ஆதிரை ஆயில் மில்னு சொல்லிட்டு இவங்களுடைய டைரக்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கே நம்ம வந்து விசிட் பண்ணியிருந்தோம். இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனத்தார்கள் வந்து இங்கே தொழில் வாய்ப்பு எந்த மாதிரி இருக்குது, இவங்க எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன எதுன்ற தகவல் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணணும், சின்ன முதலீட்டில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இவங்களுடைய அதாவது மேனுஃபேக்சரிங் யூனிட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த ஃபார்ம்லேயே இருக்குங்க. அதாவது பக்கத்துலேயே ஃபார்ம் இருக்குது, அதுக்கிட்டே வந்து இவங்களுடைய மில்லும் இருக்குது. ஸோ அங்கேருந்து வர்ற அந்த கோகோனட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி வந்து ஆயில் வந்து முழுக்க முழுக்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின முழு தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஹலோ சார். ஹலோ சார், நம்ம நிறுவனம் வந்து எவ்வளோ நாளாக இயங்கிட்டு இருக்கு? நம்ம நிறுவனத்துலேருந்து இப்போ தொழில் வாய்ப்பு எந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம்? இங்கே என்னென்ன மாதிரியான அதாவது எண்ணெய் வகைகள் வந்து நானும் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன மாதிரியான எண்ணெய் வகைகள் இருக்குது சார்? வணக்கம், நன்றி. நாங்கள் ஸ்ரீ வெள்ளையண்ணம் ஃபுட்ஸ்னு நான் ஒரு 5 வருஷம் முன்னாலே ஆரம்பிச்சிட்டேங்க. அது பின்னால் கோகோனட் ஆயில், அதை கோல்ட் ப்ரெஸ் ஆயில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் யூஆர் ஹேவிங் அவர் கோகோனட் ட்ரீ. எங்கள் லேண்ட்லேருந்து கோகோனட் ட்ரீயை சோர்ஸ் பண்ணி சோர்ஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க விவசாயிட்டும் கோகோனட் சோர்ஸ் பண்ணி அதை நாங்கள் ஒரு 40 days ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து அதை டீஹஸ்க் பண்ணி கட் பண்ணி சோலார் ட்ரையர் வச்சுருக்கேங்க. சோலார் ட்ரையில் ஒரு 3 days சோலார் ட்ரை பண்ணி கொண்டு வந்து கோல்ட் ப்ரெஸ்ட் எக்ஸ்பெல்லர் யூனிட்டில் நாங்கள் ஆயில் எடுக்கிறோங்க. ஸோ பியூர் ஆயில், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பியூர் ஆயில். அண்ட் வி ஆர் ஃபில்டர் பண்ணிவிட்டு டேங்கில் ஸ்டோர் பண்ணிட்டு தென் வி ஆர் பாட்டிலிங் இட். ஃபில்லிங் மிஷின் இருக்குது, பாட்டில் பண்ணி வெளியே மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாட் ஒன்லி கோகோனட் ஆயில், வி ஆர் ஆல்சோ டூயிங் கிரவுண்ட்நட் ஆயில் அஸ் வெல் அஸ் ஜிஞ்சிலி ஆயில். அந்த ஜிஞ்சிலி ஆயிலும் கிரவுண்ட்நட் ஆயிலும் நாங்கள் வந்து மரச்செக்கெண்ணெய் போட்டு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. அது தட் இஸ் ஆல்சோ எ பியூர் அண்ட் பெஸ்ட் ஆயில். ஸோ எங்கிட்ட கோகோனட் ஆயில் வந்து இட்ஸ் கோயிங் ஆல் ஓவர் இந்தியா. இட்ஸ் ஆல்சோ people are demanding in Sri Lanka. Slowly we are going to Sri Lanka also. But all over India we are exporting. ஓகே. இப்போ நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து தொழில் பண்ணணும், ஒரு சின்ன குறைந்த முதலீட்டில் ஒரு நல்ல ப்ராடக்டாக எடுத்து தொழில் பண்ணணும் அப்படின்னாங்க சார். இதுக்கு வந்து மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது? இதை ஒருத்தர் வந்து தொழில் வாய்ப்பாக எடுக்கிறதுக்கு நம்ம நிறுவனத்துக்குள்ளே வரும்போது நம்ம எந்த அளவு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம், அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. தாராளமாக பண்ணலாம். ஒரு சிறு முதல் வச்சுருக்கவங்க கூட எங்கிட்ட நாங்கள் ஹோல்சேலர், நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்துக்கலாம். இப்போ வந்து கோகோனட் ஆயில் வந்து 270, 1 liter பாட்டில் 270 செல் பண்ணுறோம். ஜிஞ்சர் நல்லெண்ணெய் வந்து 1 liter வந்து 300 செல் பண்ணுறாங்க. கடலை எண்ணெய் வந்து 200 rupees. நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் 10 பாட்டில் இருக்கும். நீங்கள் ஒரு 5 பாக்ஸ், 2 பாக்ஸ், 3 பாக்ஸ் வாங்கி கூட நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஒரு மார்ஜின் ஒரு 30 to 40% மார்ஜினில் நீங்கள் இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட்லாம் வந்து அனுப்பின பிறகு அந்த மார்ஜினில் நீங்கள் லோக்கலில் கொடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். எவ்வளோ சர்க்குலேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து எடுத்தோடனே வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், அதாவது ஒரு 50,000 பண்ணணும், 1,00,000 பண்ணணுன்ற மாதிரி நம்ம எந்த விதமான இதுவும் நிர்பந்தம் கிடையாது. மினிமமா வாங்கி ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தொழில் பிக்கப்பாக நம்மளோட அடுத்த ஆர்டர் நிறைய கொடுத்ததுக்கப்புறம் எடுபிள் ஆயில், கோகோனட் ஆயில்னா பார்த்தீங்கன்னா நல்ல எம்ஆர்சி பீப்புள் ஆர் ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங். கோகோனட் ஆயிலில் தான் கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, அது ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் நல்ல உடலுக்கு நல்லது தீமை விளைவிக்காத ஒரு ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் தான். எல்லாமே பீப்புள் அவேர் ஆயிடுச்சு. அதனால நீங்க தைரியமா அதை எடுத்து சொல்லியே கொடுக்கலாம். சுத்தமான எண்ணெய் கண்டிப்பா. இப்போ நான் ஒரு ஆர்டர் இன்னைக்கு கொடுக்குறேன் அப்படின்னா என்னுடைய கைக்கு இப்போ நான் தமிழ்நாட்டுல இருந்து எந்த பகுதியிலனாலும் ஆர்டர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது நம்ம மக்கள். அப்போ நான் ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு சென்னையோ அல்லது இந்த சைடு தருமபுரி சைடோ வந்து ஆர்டர் கொடுக்குறப்ப எனக்கு வந்து எவ்வளவு நாள்ல என் கையில கிடைக்குது சார் ப்ராடக்ட்? நீங்க ஆல் ஓவர் இந்தியா கொடுத்துட்டு இருக்கோம், டெல்லியில கொடுத்துட்டு இருக்கோம், பாம்பே போயிடுச்சு ஆல்ரெடி, நீ பாம்பேல வாங்குறாங்க, இப்போ துபாய்க்கும் போயிட்டு இருக்குங்க. நீங்க வாங்கிட்டீங்கன்னா எங்களுக்கு முன்னாலே சொல்லிட்டுருவோம், ஒரு 1 week டயத்துல சொல்லிட்டீங்கன்னா அதை பேக் பண்ணி அனுப்புறது எங்களுக்கு சரியா இருக்கும். கொஞ்சம் ப்ரீ ஆர்டரா நம்ம கொடுக்குறோம். ஆமா, சின்ன ஆர்டர்னா உடனே அனுப்பிச்சிடுவோம். பெரிய ஆர்டர்னா ஒரு 3 நாளைக்கு முன்னால, ஒரு வாரத்துக்கு முன்னாலே சொல்லணும். சொன்னா அதை அரேஞ்ச் பண்ணி நாங்கள். ஓகே சார். இந்த நிறுவனம் வந்து இன்னும் மேலும் வளரணும்.
நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு வரவங்களுக்கு நீங்க வந்து பெஸ்டா பண்ணி கொடுங்க சார். ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சார். வணக்கம். வணக்கம். ட்ரெண்டிங் டவுன் நேயர்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். சார் இப்போ சார் வந்து நமக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி இப்போ சில கேள்விகள் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு செக்கு எண்ணெய், நல்லெண்ணெயா இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயா இருக்கட்டும், நிறைய வந்து அவைலபிலிட்டி இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரு தெருவுக்கு ஒரு கடைன்ற மாதிரி. அதை தாண்டி நம்மளுடைய ஆயில வந்து மக்கள் ஏன் சூஸ் பண்ணணும், இதை எதுக்கு எடுத்து அவங்க தொழில் வாய்ப்பா பண்ணணும்? ஏன்னா இப்போ நிறைய ஆயில் இருக்கும்போது இங்க வர்றதுக்கான அந்த மெயின் மோட்டோ என்னன்ற கூட சொல்லுவாங்க சார். டெஃபினெட்லி நீங்க சொல்ல மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு, நிறைய ஆயில்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடல்ட்ரேஷன் தான் இப்போ வந்து மெயின் ஃபேக்டராக போயிட்டு இருக்கு. எந்த எண்ணெயிலுமே உங்களுக்கு பியூரிட்டி குவாலிட்டிங்கிறது சுத்தமாக அடிப்படுது எல்லாத்துலையும். நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ஃபார்மில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கவர் பண்ணியிருக்கீங்க. ஓன் ஃபார்மில் ஓன் கோகனட் ட்ரீஸ்ல நம்மளோட தேங்காய் தான் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ரா மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்கு, பெஸ்ட் குவாலிட்டி. அதுதான் ஃபவுண்டேஷன் தான் பெஸ்ட். அதனால அந்த குவாலிட்டி நமக்கு நல்லா இருக்கு. செகண்ட் திங், we are having our own சோலார் ட்ரையர் வச்சு அதில் ட்ரை பண்ணது தான். சல்ஃபர் வந்து கலக்கல, சல்ஃபர் ஃப்ரீ கொப்பரால பண்ணிட்டு இருக்கோம். அது ஏன்னா அந்த சல்ஃபர் வந்து கலக்கணும்னா இப்போதைக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஃபியூச்சர்ல வந்து கார்சனிக் ஏஜென்ட், அது இட் காசஸ் கேன்சர், எல்லாமே பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் அந்த சல்ஃபர்ல இருக்கு. மக்களுக்கு வந்து அவேர்னஸ் இல்லை. அதே மாதிரி கோகனட் ஆயிலுங்கிறது வந்து பியூர் ஒயிட் கலர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கோகனட் ஆயில் அந்த கலர்லே கிடையாது. ஆக்சுவலா இப்போதைக்கு நம்ம ஜென்ரலா மக்கள் யூஸ் பண்ணும்போது கடையில போய் வாங்கும்போது அந்த கோகனட் ஆயில் வந்து ஒயிட்டா தான் இருக்கு. ஆமா, அது வந்து ஏரியா சீரியஸ்லி அது வந்து ஏரியா பொறுத்தான். நம்ம தேனி சைடு இருக்கிறதுனால இந்த கோகனட் கலர் வந்து லைட்டிஷ் எல்லோ கலர்ல தான் இருக்கு. அப்படிதான் இருக்கும்போது அது பியூர் ஒயிட் வந்து இது வராது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொப்ரா வந்து கம்ப்ளீட் க்ளோஸ் என்க்ளோசர் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். மிச்சம் எல்லாருமே வந்து வெளியே தான் வச்சிருப்பாங்க. ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகும், நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. நம்ம சைட்ல பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை கிடையாது சார். நம்ம வந்து எல்லாமே க்ளோஸ் என்க்ளோசர் தான் பண்ணிட்டு இருக்கோம். செகண்ட் திங், ஓன் கோகனட்ஸ்னால அந்த கோகனட்ஸோட குவாலிட்டி வந்து நம்ம உடனே எடுத்து பண்றோம். எந்த விதமான டிராவலிங் வந்து அந்த டிராவலிங்ல இருந்து எடுத்து அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கவர் ஆகிறதுனால அந்த பியூரிட்டி அப்படியே இறக்கி அப்படியே ஏற்றி அப்படியே பண்றோம். ஸோ தட் அந்த இதை நாங்கள் மெயின்டைன் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் இது சொல்றதுக்கு பெருமைப்படுறேன். ஆக்சுவலி நம்ம இந்த செக் எண்ணெய் டைப்ல வந்து பிளாக் கலர் சீசம் வந்து நம்ம யூஸ் பண்றது எள்ளு. நம்ம யூஸ் பண்றது வந்து ஒயிட் எல் தான் யூஸ் பண்றோம் கம்ப்ளீட்டா. ஒயிட் குவாலிட்டி அதிகம். அதே மாதிரி நம்ம ரெட் எல்லும் யூஸ் பண்றோம் சார். ரெட் தான் அதோட பிரீமியம் குவாலிட்டி. மோஸ்ட் பிரீமியம் குவாலிட்டி ரெட் எல் தான். இது வந்து மக்களுக்கு தெரியாது. மக்கள் பாத்தீங்கன்னா அந்த ஜிஞ்சர் எல் நல்லா டார்க்கா இருக்கணும் அப்படின்னு பாப்பாங்க. நம்ம யூஸ் பண்றது ஒயிட் எல்னால லைட்டிஷா கோல்டன் கலர்ல இருக்கும். ஜிஞ்சர் ஆயில் ஃபுல்லாவே நம்ம ஜிஞ்சர் ஆயில் குவாலிட்டியான ப்ராடக்ட்லாம் இந்த மாதிரி தான் இருக்கு. கலர் வந்து மார்க்கெட்ல இருக்க கலர் ஒரு மாதிரியும் இது உள்ள இருக்குது ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது மக்களுக்கு அந்த அவேர்னஸ் தெரியாது. அவங்களுக்கு வந்து என்னன்னா என்ன அவ்வளவுதான். ஆனா அந்த குவாலிட்டி இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பா அதுதான் வந்து இப்ப மேஜர். அதே மாதிரி கிரவுண்ட் நட்டுமே வந்து விருதுநகர்ல இருந்து சோர்ஸ் பண்ணி பெஸ்ட் குவாலிட்டி கிரவுண்ட் நட் நம்ம வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்து நம்ம கண்மொழியே வந்து பக்காவா இது பண்ணி பெஸ்ட் குவாலிட்டில இது பண்றாங்க, அரைக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. சோ அதனால வந்து 3 எண்ணெயோட குவாலிட்டியும் தரம் வைஸ் வந்து நம்ம காம்ப்ரமைஸே இல்ல, குவாலிட்டி காம்ப்ரமைஸே கிடையாது. எதுவுமே கிடையாது. நம்ம கிட்ட ஒரு தடவை மக்கள் வாங்கினாங்கன்னா அடுத்த வட்டத்துல இருந்து வாங்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நாங்க வந்து நம்ம தொழில் வாய்ப்பு கொடுக்குறோம் இல்லையா, அவங்க வந்து ஜஸ்ட் எனக்கு வந்து ஒரு 1 லிட்டர் கொடுங்க, நான் வந்து டெஸ்ட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடு இருந்தா ஸ்டார்ட் பண்ணலாமா? நாங்களே லேப் டெஸ்ட் ஃபுல்லா பண்ணி தான் வச்சிருக்கோம். கண்டிப்பா 100% நாங்க லேப் டெஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். நாங்க எங்க லேப் டெஸ்ட் சர்டிபிகேட்ஸ்ல நாங்க அனுப்பிச்சுடுறோம் உங்களுக்கு. கண்டிப்பா அவங்க வந்து எதுவுமே வந்து இது பண்ணிக்கிற தேவையில்ல. மார்க்கெட்ல நம்ம எல்லாமே தேவையானது பில்ட் பண்ணி வச்சுட்டோம். ஜஸ்ட் அவங்க வாங்கி மக்கள்கிட்ட ரீச் பண்ணா மட்டுமே போதும். இதுல கமிஷன், அதாவது அவங்களுடைய மார்ஜின் லெவல் அப்படின்றது எந்த மாதிரி இருக்கும் சார்? சார் ஆக்சுவலா 30 to 40% வரைக்கும் மார்ஜின் வைக்கலாம் சார் இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அங்க மேனுஃபேக்சர்ஸ்னால எங்க கிட்ட இருந்து டைரக்டா நீங்க வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து கஸ்டமர்ட்ட வந்து நீங்க இந்த 340 350 ரேஞ்சு ஜிஞ்சர் ஆயில் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நாங்க ஓனா வந்து கல்கட்டால இருந்து சோர்ஸ் பண்ணி எள்ளு வாங்குறோம். அதனாலதான் வந்து எங்களால இந்த ரேட்ஸ் உங்களால கொடுக்க முடியுது. அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியுது. இல்லன்னா வந்து ரியலி ஹார்ட். நீங்க கேட்கலாம் ஏன்னா எள்ளு எவ்வளவு விற்கிறது நீங்க எப்படி பண்ண முடியும்னு கேட்கலாம். ஆனா நாங்க கல்கட்டால இருந்து எள்ளு வாங்குறோம். இங்க லோக்கல் அவங்களுக்கான லேப் டெஸ்ட்டுக்கான அந்த ரிப்போர்ட் நம்ம கிட்ட இருக்கு. அதையும் நாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அனுப்புது லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் தான். அதை பார்த்துட்டு தான் அடுத்த நெக்ஸ்ட் லெவல் குவாலிட்டி நோ காம்ப்ரமைஸ். ஆனா நான் வந்து ஒரு ஃபுட் இன்ஜினியரிங் தான் ஆக்சுவலா. அதை முடிச்சுட்டு அப்புறம் ISO லீட் ஆடிட்டிங் முடிச்சிருக்கேன். இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ல ஹலால் ஆடிட்டிங் முடிச்சிருக்கேன். ஆமா, பேசிக்கலி எல்லா நான் ஃபுல் ஆடிட்ஸ் முடிச்சதுனால எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் முக்கியம். கண்டிப்பா ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ண, நாங்க வீட்டுக்கு சமைக்கணும், நாங்களே யூஸ் பண்ணும்போது ஆயில் வந்து டே டு டே ப்ராடக்ட் நமக்கு யூஸ் பண்றோம். நம்ம வீட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அதுதான் நம்ம சேல் பண்றோம். ஆமா கண்டிப்பா. அதனாலதான் வந்து ரெகுலர் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்னால நாங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார் சரிங்க சார். இந்த வீடியோ பார்த்துட்டு வர நம்மளுடைய கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து வரலாம், அதாவது ஒரு தொழில் வாய்ப்பு ஆரம்பிக்கலாம்னு வரலாம்.
நீங்க வந்து இப்ப புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணலாம்ன்ற ஒரு சின்ன டிப்ஸ். கண்டிப்பா சார், உங்க வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பா நாங்க வந்து மார்ஜின் கம்மி பண்ணி தரோம். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து நாங்க வந்து பெஸ்ட் ரேட்ஸ்ல உங்களுக்கு தரோம். தரமான குவாலிட்டி பெஸ்ட் ரேட்ஸ்ல உங்களுக்கு அனுப்பிச்சு பண்றோம். தேர்ட் திங் வந்து என்னதுன்னா, நீங்க எந்த இடத்துல இப்ப கேட்டாலுமே மேக்ஸிமம் 2 days டெலிவரி ஆயிரும். ஹோல் இந்தியால ஒரு ப்ரீ ஆர்டர் பண்ணும்போது நமக்கு அனுப்புறது குவாண்டிட்டி நிறைய இருந்தா மட்டும் தான் நமக்கு லேட் ஆகும். சோ மினிமலா குவாண்டிட்டி வந்து நம்ம பண்ணிரலாம். சோ இப்போ இதோட இன்வெஸ்ட்மென்ட் நீங்க சொல்றது இது ஹவுஸ் லேடிஸ் ஹவுஸ் வைஃப் லேடிஸ் அவங்களே ஆரம்பிக்கலாம் வீட்ல இருந்தே மாதிரி. ஆமா, சோ இதுக்கு வந்து தனியா அவங்க வந்து ஒரு கடை வேணும், அதுக்கு எதுவுமே தேவையில்லை. நாங்க டைரக்டா ஹவுஸ் நம்ம ஆயில வாங்கி ஜஸ்ட் ஒன்ஸ் மக்கள் கிட்ட கொடுத்தாலே அவங்களே ரிப்பீட் ஆர்டர் கொடுப்பாங்க. டெஃபினெட்லி. ஓகே 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 சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ நேரம் உங்க டைம் ஒதுக்கி எங்களுக்காக பேட்டி கொடுத்து தேங்க்யூ so much.